ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மெத்தட்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஜாவால. ஸோ ஜாவா மெத்தட்ஸ்ல இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா வித் ரிட்டர்ன் டைப் அதை வச்சு எப்படி ஒரு ப்ரோக்ராம் போடுறது அப்படின்ற பத்தி பார்ப்போம். அதுக்காக என்ன பண்றேன், பப்ளிக் கிளாஸ் நேம் WR, அதாவது வித் ரிட்டர்ன் டைப்ன்றதுக்காக நான் WR அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ பிரேசஸ் ஓபன் பண்றேன். இதெல்லாம் ஸ்டாட்டிக் ஏன்ட்டு மெத்தட் நேம் என்ன கொடுத்துருக்கேன், மை மெத்தட்ன்றதுக்காக மை எம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பிராக்கெட்ல என்ன பண்ணிருக்கேன், ஏன்ட் எக்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்கேன். அது நம்ம மெத்தட்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேல்யூ என்னவா இருக்க போகுது, எக்ஸோட வேல்யூ இன்டீஜர் டைப்பா இருக்க போகுது. ஸோ அதனால ஏன்ட் எக்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். அதுல பிரேசஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ளார என்ன பண்ணிடுறேன், ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு இது கொடுத்து 5 + x அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் மேல என்ன பண்ணிடுறேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் arg அப்படின்றத கொடுக்குறேன். இப்ப என்ன பண்றேன், பிரேசஸ்குள்ளார system.out.printlnல மை எம் மெத்தட் நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி கொடுக்கணும். அத பிராக்கெட்ல என்ன பண்ணிருக்கேன், 3ன்னு ஒரு வேல்யூவை நான் கொடுத்துருக்கேன். இப்ப கிளாஸுக்கான இதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்ப ஃபைல்ல நான் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் ப்ரோக்ராமை என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்றதுக்கு முன்னால நான் என்ன பண்ணணும், இந்த கிளாஸ் ஃபைல நான் டெலீட் பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிடுறேன், முதல்ல கிளாஸ் ஃபைல டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டெலீட் பண்ணிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்றேன். முதல்ல என்ன பண்றேன், கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போறோம். முதல்ல நம்ம எந்த கோலன்ல வச்சிருக்கோமோ அந்த கோலனுக்கு முதல்ல நம்ம போய்க்கிறோம். போனதுக்கு அப்புறமேல என்ன பண்றோம், டைரக்டரிக்குள்ளார போகணும். சிடி ஸ்பேஸ் ஜாவான்ற ஃபோல்டருக்குள்ளார தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால ஜாவான்றதை நான் இது பண்றேன். இப்போ என்ன பண்றேன், ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் என்னது, WR அப்படின்றத நான் இது பண்றேன். டாட் ஜாவா அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன, எந்த எரரும் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் லைன் போகும். இல்லைன்னா நமக்கு இந்த இடத்துல எரரை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ ரன் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இதுல முதல்ல போட்டதுக்கு சின்ன சேஞ்ச் தான். இப்போ என்ன பண்ணிடுறேன், ஜாவா ஃபைல் நேம் அப்படின்னு கொடுத்து நான் என்டர் கிளிக் பண்றப்ப நமக்கு என்ன ரிசல்ட் 8ன்னு கிடைக்குது. இப்ப இந்த சின்ன சேஞ்ச் பண்ணிடுவோம். நம்ம 3க்கு பதிலா இந்த இதுல நான் 10ன்னு நான் கொடுக்குறேன். இப்போ சேஞ்சஸ் பண்ணி இதை ஃபைல நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ணணும், வழக்கம் போல திரும்ப சேஞ்சஸ் பண்ணிருக்க முதல்ல கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணிடுறேன். கம்பைல் பண்ணிட்டு அப்புறம் ரன் பண்றேன். இப்ப எனக்கு 15 நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. இப்ப எப்படி மெத்தடை பயன்படுத்தி ஒரு ரிட்டர்ன் வேல்யூ வச்சு எப்படி ஒரு ப்ரோக்ராம் போடுறது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்த்திருக்கோம். நான் நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு ப்ரோக்ராமோட நான் உங்களை சந்திக்கிறேன். இதனோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.